ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்னா ப்ராங்க் பண்ணுவோம். என்ன ப்ராங்க்னா ஏதாவது வாங்கி தர சொல்லி ப்ராங்க் பண்ணுவோம். ஏதாவது வாங்கிட்டா கட்டாயம் வாங்கி தந்தே ஆகணும் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணுவோம். பார்ப்போம் மாட்டேன் ரியாக்ஷன். எந்த குரங்கு மாதிரி நல்லா இருக்கா சாப்பாடு? சர்பத்தை குடிச்சு முடிங்க. நல்லா இருக்கா சர்பத்? மீங்கி இருக்கிறாங்க. சரியா, இது வந்து மூங்கி. இது இருக்கிற குளிர்மையா இருக்குங்க. அங்காலையும் காத்து அங்காலையும் காத்து இது வழியா இருக்குல்ல. அப்படி அங்கே இந்த இடத்து காட்டுங்க. இந்த மாதிரி பார்க்குறேன். இப்போ 4 மணி ஆகிட்டு மதிய சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறோம். அங்கே போய் எல்லாம் ஹெல்ப்பெல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் ஃபார்மசி தேடி இல்லை. அது என்ன சொன்னால் அந்த பீனன்மா வாங்குறது. வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்னைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நல்லபடியாக வலிக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயோ போகிறதுக்காகத்தான்னு சொல்லி பார்ப்பீங்க. எங்கேயோ போகிறோம்னு சொன்னால் பவுனியாக போகிறேன் என்னன்னு சொல்லி நீங்கள் வீடியோ காலில் போய் பாருங்க. ஓகே, இப்போ வந்து நானும் சுவேசனும் தான் பவுனியா வந்து வலிக்கிட்டேன். தனி ஏண்டைக்கு அஸ்மி வந்து ஸ்கூல் போயிட்டா கட்டாயம் 2 பேரும் தனியாக போகணுமன்ற காரணத்தால் வந்து 2 பேரும் போகிறோம். அப்போ போகிற நேரத்தில் வந்து நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம், என்னத்துக்காக போகிறோம் அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். மற்ற வந்து நிறைய நாள் ஆகிட்டு உங்களுக்கே தெரியும். முதலெல்லாம் வந்து ஒரே வந்து நாங்கள் அங்கே இங்கேண்டு வலிக்கிட்டு கொண்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நாங்கள் ஒரு இடமே வலிக்கிறோம். அந்த சுபேசன் வந்து ஆக்சிடென்ட் பட்டதுக்கு பிறகு கூடுதலாக வந்து ஒரு இடம் வலிக்கிறதே இல்லை. முதல் வீட்டில் இருக்க டைம் இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு வலிக்கிறதுக்கு நேரம் இல்லாத மாதிரி கிடைக்கு. இன்றைக்கி வந்து 2 பேருமா தான் போகிறோம். 2 பேரும் ஜோடியாக போகிறோம், லவ்வர்ஸ் ஜோடியாக. அப்போ அதை நீங்கள் பார்க்கத்தானே உனக்கு கட்ட 2 தலைப்புறையிலையும் வாங்க பார்ப்போம். ஓகே வாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இப்படி வலிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்க. வடிவா தலையெல்லாம் முழுத்து கொஞ்சம் வளமையாக லிப்ஸ்டிக்கெல்லாம் அடிக்க இன்றைக்கி லிப்ஸ்டிக்கெல்லாம் அடித்து மஸ்காரெல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா மணி கூடலாம் கட்டி இன்றைக்கி வலிக்கிட்டு இருக்கேன். சரி, ஏன்டா ஜோடியாக போகிறேன். சரியா, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சட்டை கேட்ட மாதிரி ஒரு செருப்பும் போட்டுக்கொண்டு நாங்கள் வந்து வெளிக்கிட்டேன். ஓகே, வீடியோ எடுத்துக்கொண்டு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வவுனியா 45.5 கிலோமீட்டர், 45 கிலோமீட்டர் வவுனியா. ஓகே, பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் பவுனியாக படிச்சுட்டு வர வழியில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் காட்டிட்டு வந்துருப்பேன். இப்போ இந்த இடம் வந்து தாண்டி கொண்டு கொக்குவழி சந்தியிலிருந்து இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்பத் கடை நிறைய இருக்குது. நாங்கள் வீட்டில் வந்து கடைசி சர்பத் கடையில் சர்பத் குடிக்கிறோம். பேச நீங்கள் காட்டுங்க.
கடை இருக்க வழியா காட்டுறோம். அக்கா கடை தான். அக்கா கடையில் சர்பத் இளநீ எல்லாமே இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சோழனமாக வச்சுருக்கிறாங்க. வந்தால் வாங்கிட்டு போங்க. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்பத் தான் நோட் பண்ணிக்கணும். காட்டுங்க உங்களை. அக்கா வந்து பாட்டு போட்டுருக்காங்க. டக்குன்னு நிப்பாட்டுங்க அக்கான்னு போயிட்டு வீடியோ எடுத்துட்டு மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஒரு கொட்டிலும் இருக்காது. கரெக்டாக நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அதில் 2 ஆக்கள் நிற்கணும். அதனால் நாங்கள் வந்து அதில் வீடியோ எடுக்கல. அதில் வந்து நல்ல வடிவாக மேலே வைக்கோல் போட்டு பண்ண மாட்டியாக்குமே நான் சைடில் மூங்கில் கட்டால் வந்து நல்ல வடிவாக கொட்டில் போட்டிருக்காங்க. இந்த வெயிலுக்கு வந்து அது குளிர்ச்சியாக இருக்கும். கேட்க நல்ல உண்மையாக போய் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்குள்ள வந்தது உள்ளுக்க போயிது நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அதே உங்களுக்கு கட்டாயம் காட்டுறோம். என்ன செய்யணும். அதோட சர்பத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய கிளாஸில் வந்துருக்குது. அதோட வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. குடிச்சிட்டு போவோம். அக்கா ஒரு ஹாய்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வாங்க. இதுதானே இந்த மெயின் ரோட்லேயே இருக்கிறேன்க்கா. கொக்கில் ரோட் மெயின் ரோட்லேயே இருக்குது. நிறைய காலமாக வச்சுருக்கீங்க அந்த கடை. எத்தனை 7 வருஷமா இந்த கடை வச்சுருக்கீங்களா? விற்கிறீங்க. ஆனால் நல்லா இருக்குது. சர்பத் எல்லாமே நல்ல டேஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்க. இதுதான் வந்து அந்த மெயின் ரோட். இது வந்து அப்படியே வவுனியா மெயின் ரோட். இதில் வந்து முதல் கடையே இவங்க கடை தான். பார்த்தீங்களா அக்கா வந்து சோழன் மட்டும்தான் விற்கிறவாவா. இப்போ சர்பத்து விற்கிறாங்க அங்கே கடை போட்டு. பார்த்தீங்களா அது வந்து சர்பத் கடை இதெல்லாம் அந்த ரோட் மெயின் ரோட். சேசன் ஹாய்னு சொன்னீங்களா நீங்கள்? இது வரைக்கும் ஹாயே சொல்லல. நல்லா இருக்கா சர்பத்? சர்பத்தை குடிச்சு முடிங்க. நல்லா இருக்கா சர்பத்? ஓகே வாங்க அந்த கொட்டில காட்டுறோம். வந்து வைக்கோலால வந்து மேஞ்சிருக்காங்க. இது வந்து வைக்கோலால மேஞ்சிருக்காங்க. சரியா? இது வந்து மூங்கில். இது இருக்கிற குளிர்மையா இருக்குங்க. அஞ்சாலையும் காத்து அங்காலையும் காத்து இது வழியா இருக்குல்ல. அப்படி அங்கேயும் எடுத்து காட்டுங்க. இதில் வந்து இப்போ வாராக்கள் வெயில் காலம் போய் வாராக்கள் இதில் வந்து நல்ல வடிவாக இலைப்பாரி இன்னொன்று சர்பத் கொடுத்துட்டு போகலாம். இந்த கூலா இந்த இயற்கையாக வந்து செஞ்சுருக்காங்க. கூலாமல் இருக்குது. அப்படியே காற்றுஞ்சால் 2 சைட்டாலும் மேலே நல்லா இருக்குது. ஓகே வேஷம் குடிச்சிட்டு நானும் குடிச்சிட்டு போவோம். நல்லா இருக்குது. இந்த இடம் பார்த்தா அவங்களோட காட்டுவோம்னு சொல்லி வந்தாங்க. சோனியா வந்தால் கட்டாயம் இதுக்குள்ளார போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருந்து இந்த சர்பத்தை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு போங்க. ஓகே ஓகே இல்லையா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற அம்மா இருக்காங்கடா. பழைய பஸ் ஸ்டாண்டெலாம் இடிச்சிட்டாங்க. அந்த பார்த்து கொண்டு போவோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இடமே இந்த வந்த ஊசில் இவ்வளோத்தெல்லாம் பஸ் எல்லாம் நிற்கும். பார்த்தியா எல்லாத்தையும் தர மட்டும் ஆயிட்டாங்க.
ஜாம் ஆகி டிராஃபிக்கு குட்டி ஆப்பிள் எவ்வளவு பண்ணாது ஆப்பிள் ஆ 1 கிலோ 500 ரூபாயா 1 கிலோ நல்ல நல்ல பழமா பார்த்து கொடுங்க 1 கிலோ 500 ரூபாயா என்ன இது என்ன ஆப்பிள் தானே என்ன எப்படி ஆப்பிள் தான் எல்லா பழமும் இருக்கு குட்டி ஆப்பிளா 1 கிலோ 500 ரூபா போடுங்க போடுங்க 1 கிலோ வருமா இது இன்னொரு 95 500 இக்கடக்கா எவ்வளோ இருக்கு 500 ரூபாய்க்கா எடுத்துகிட்டு வரோம் காசு எடுத்துகிட்டு வந்து வாங்க அதை கொடுங்க பார்த்தீங்கன்னா சுவேஸ் அன்னைக்கு உனக்கு உடுப்படுத்துற போறீங்களா உடுப்படுத்துற போறீங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சுவேசனை ப்ராங்க் பண்ணுவோம் என்ன ப்ராங்க்னா ஏதாவது வாங்கி தர சொல்லி ப்ராங்க் பண்ணுவோம் ஏதாவது வாங்கிட்டா கட்டாயம் வாங்கி தந்தே ஆகணும் சுவேசன் அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணுவோம் பார்ப்போம் மாட்டேன் ரியாக்ஷன் படிச்சாக்கா ஆப்பிள் வாங்கினா அப்படியே போமா காணாத ஆப்பிள் அதான் இருக்கிறேன் காணாத இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் காணாதம்னு சொல்லி சுவேசன் என்ன ஒரு 1 கிலோ வாங்குது இந்த ஆப்பிள் வித்தியாசம் என்ன இது என்ன இது பேர் வேற ஒன்றும் இல்லையா ஆப்பிள் தானா இது இந்த சின்ன என்னவா சின்னல ஆஞ்சிட்டாங்க சின்னல ஆயில சுவேசன் இது அந்த கணக்கு தானே அதை விட பெருக்காங்க நல்ல குட்டி ஆப்பிளாக பார்த்துருக்கு அது கூட என்ன கட்டணம் சார் வழியா இருக்கா வச்சா மூட்டை சொப்பின்ல போட்டு கொண்டு போகலாம் தானே கொண்டு போனால் நான் இதாக கேட்கல நான் என்ன அந்த சின்ன பூ கொண்டு முடிய அந்த அந்த பாப்பா வந்து அங்கே பாருங்க மல்லி புதினா இருக்காங்க புதினா மல்லி இருக்கா புதினா மல்லி இருக்கா அங்கே பாருங்க அங்கே நிறைய கண்டு அந்த மாதிரி கூட கண்டு பார்த்தோன்னா முதல் பார்த்தோன்னா அந்த சின்ன சின்ன இது ஏதோ கண்ட மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறான் அவன் அந்த இது இல்லை சுவாசம் நாங்கள் வீடு வீடு போனோம் என்ன கண்ட மாதிரி இருக்கா என்னைய சுவாசன்னா அந்த வீடு வீடு சுவாசமா உங்க அண்ணா நான் வீடு வீடு போனா இதுக்கு அண்ணா மல்ல என்ன இல்லையா கண்டு வாங்க பூ பண்ணு பேசன் பேசன் சரியா கட்டி கொண்டு வந்து நாங்கள் இப்படி பூ பண்ண வாங்கி
இதே மாதிரி தான் வீட்டை கிடைக்கு சரி எப்படி இருக்குன்னு சும்மா வேண்டி தட்டி கொட்டுறான் வேலை வடிவா இருக்கும் சேசன் பூக்கணும் அது நான் அதான் என்ன தெரியுமா ஆம்பளைகளுக்கு வந்து வீடுன்ற வேற பொம்பளைகளுக்கு வந்து வீடுன்றது கனவு சரி வாங்க அதில் கேளுங்க புதினா மல்லி இருக்காண்டு வேற ஏதோ சின்ன கண்ணன்னு சொன்னீங்க சின்ன பூக்கண்டுகள் சின்ன பூக்கண்டுகள் அதுல காட்சி வளரும் அது இதை வேண்டி வளர்த்தாலும் நல்ல கலர் பூக்கண்டு பூக்கும் இது கடதாசி பூ தான் ஓ எங்க இங்க எஞ்சால பக்கம் நீங்க அங்க மேடம் அங்க மாங்குளம் தான் அப்படியே வாங்க இங்க வெத்தலை கொடி வேண்டியா வெத்தலை கொடி வேண்டி நடக்கூடாது வேண்டி நடக்கூடாது வராது ராஜி இல்லாட்டி கிளம்புவோம் இந்த கடைசி போன்னு பண்ணி நட்டு பாவமா வருதாண்டி ஆ இதா கடைசி போ வாங்க அப்போ அதை வேணுங்க டைம் ஆகுது பசிக்குது பசிக்குதானே எனக்கு வாங்க நான் பார்த்த சின்ன இதுல இந்த குண்டுகள்ல வைக்கிறது அப்படி சின்ன சின்ன பூ கொண்டு நிறைய கிடந்த கொண்டையும் காணு வேண்டே இதை வாங்குங்க ஒரு 10 என்ன விலையாண்ணா அது 40 ரூபா 10 வேண்டி என்ன நட போறீங்க அதுக்கு என்ன இதுக்கு நட போறீங்க இப்ப அந்த அதுல பார்த்த பாத்தீங்க அந்த சின்ன சின்ன கல் எல்லாம் போட்டு வச்சிருக்கு அப்படி நாங்க இதுக்குள்ள கல்லுல போட்டு கல் எங்க வாங்குறது கல்லோ அப்படில சொல்லுவேன் எவ்வளவு சொல்லுவேன் அது 650 ரூபாய் அந்த சின்ன பூக்கொண்டு நாங்க என்ன செய்வோம் சல்லிக்கல்ல உடைச்சிட்டு மேலால போட்டுருவோம் அது வராது வடிவா செய்யாது கல்லு சும்மா ஸ்டைலுக்கு சேசன் அது கல்லு வந்து சும்மா ஸ்டைலுக்கு போட்டுக்கும் மேலால இப்ப நாங்கள் மட்டும் பூ கட்டு கட்டு போட்டு நான் இதை வாங்குறேன் இருக்கும் 10 சரியா 10 எடுத்தா எவ்வளோ போடுங்க 10 எடுத்தா சரி 400 ரூபா நல்லா இருக்கு Back. இது சாடி தான் எப்படி பூக்கண்டை எங்கே வாங்க போறீங்க ஒரு பூ கொண்டு எடுத்து இதுக்குள்ள அப்படியே அந்த மண்ணோட அப்படியே போட்டு விட்டா சரி வடிகாரி வாங்க பசிக்கு சாப்பிடும் என்ன வெண்பாயத்து கண்டு ஓ இந்த கடதாசி ஓ சரி வீடுகளுக்கு படி வாங்குவோம்
எனக்கு இப்போ ஒரு சோடி உடுப்பும் ஒரு சோடி செருப்பும் வாங்கிட்டாங்க. ஒரு சோடி உடுப்பும் ஒரு சோடி செருப்பு. ஆ நான் என்ன காசுல கேட்கல. நல்ல நல்ல கடையில் போட்டுருக்காங்க சேசன், வாங்கித்தாங்க சேசன். சேசன் சாப்பிட்டு வரைக்கும் எனக்கு வாங்கி தரோன்னு சேசன். நிறைய கதை இவர் வாங்கி தராட்டி இருக்குது. நாங்கள் எங்கே வந்து நாங்கள் என்னத்துக்கு வந்து நாங்களே சொல்லலை வீடியோ கிடைக்கே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பவுனியாவில் போய் நாங்கள் வந்து இது கொடுத்துறாங்க. என்னென்னா இந்த ஹெல்ப்பிங் ஒன்று ஹெல்ப் ஒன்று செஞ்சோம் அந்த பிள்ளைக்குன்னு சொல்லி அதுக்காகத்தான் நாங்கள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த இடத்துல வந்து என்ன நிறைய வேலைகளுக்காக வந்து நாங்கள் கடை என்ன பிரியாணி இருக்குது சோறு கறி நோமல் சோறு ரைஸ் கொண்டு தான் இருக்கான். ரைஸ் கொண்டு ரைஸில் ஒரு கொஞ்சம் சோறு வெறும் சோறு எடுத்துட மாட்டேங்குது. ரைஸில் ஒரு கொஞ்சம் வெறும் சோறு எடுத்துட மாட்டேங்குது. வெறும் சோறு அது பரவாயில்ல. அந்த ரைஸில் நார்மல் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு நார்மல் சிக்கன் ரைஸ் ஒன்று போடுறாங்க. சீஃபுட் போடலாம். போடலாம் சீஃபுட் எனக்கு நார்மல் சாப்பாடு. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய வேலைகள் வந்து இன்றைக்கு ஃபுல்லாக அப்படியே அவங்க வலிக்கிட்டாங்க. ஒரு 10-11 மணி போல் வலிக்கிட்டாங்க. வந்து இப்போ 4 மணி ஆகிட்டு மதிய சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறோம். அங்கே போய் எல்லாம் ஹெல்ப் எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் ஃபார்மசி தேடி இயலாது. என்ன சொன்னால் அந்த பீனன் மா வாங்குறதுக்கு ஒரு டாம் இல்லையாங்க சரி. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மெக்பந்தன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோமே. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவிலேருந்து எங்களுக்கு இந்த மெக்பந்து தந்திருந்தவர். அது வந்து எங்களுடைய ஐஃபோன் நல்லபடியாக செட் ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்வெர்டரா ஸ்டேஷன் அந்த ஐஃபோனுக்கு அடித்து இந்த இந்த இதை வந்து தான் காட்டுவாங்க பெரிய வேலை. அதனால உங்களுக்கு காட்டுறாங்க. ஓகே இது வந்து என்ன ஃபோனுக்கு செட் ஆகும்? சாம்சங் மற்ற ஃபோனுக்கு என்ன செட் ஆகுறது. இது நாங்கள் வந்து கேட்டுனாங்க கடையில் அந்த கன்வெர்டர் கேட்டுனாங்க. ஒரு இடம் இல்லையா எல்லா இடம் தேடி போய் ஸ்டேஷன் கலைச்சி போனேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கன்வெர்டர் இதுக்கு தான் இது வந்து ஐஃபோனுக்கு செட் ஆகாது. இது வந்து ஒரு ஃபோனுக்குன்னு சொன்னால் அது த்ரூ அடித்தா மட்டும்தான் எங்களுடைய வாய்ஸ் வந்து விளாங்குவோம். இந்த கடையிலேயே பாருங்க இவ்வளோ சத்தம் கேட்குது. ஆனால் மைக்குண்டா சொன்னால் சூப்பராக கேட்கும் உங்களுக்கு விளாங்கும். இந்த மைக்கெல்லாம் தந்திருக்கேன், நல்ல மைக்கெல்லாம் தந்திருக்கேன். ஆனால் அந்த கன்வெர்டர் வந்து செட் ஆகாது. எந்த ஃபோனுக்குமே சொல்லாது. இதுக்குரிய இதுக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதனால தேடி ஏறாது உங்களுக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒருத்தவங்க வந்துருக்கு. ரெண்டு மில்ல வெக்கையாம இருக்கு. இன்னைக்கு பெரிய ஒரு மாட்டெல்லாம் மாட்டிட்டு நான் எப்பயும் உங்களுக்கு தெரியும் வந்தால் நார்மல் சாப்பாடு தான் நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். சிக்கன் கறியும் நார்மல் சாப்பாடு. கரண்ட் இல்லையா அந்த கடைக்கு? இல்லை கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லை. ஒரு டாம் இல்லை போல. நல்லா இருக்கு. சாப்பிடுவாங்க. சாப்பிடும். முதல்ல வந்து சாப்பிட தான் இந்த கடை வந்து நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி நல்லா இருக்கிறது. பிரியாணி நல்லா இருக்கு. எனக்கு நார்மல் சாப்பாடு அங்கே போனாலும் நல்லா இருக்கு. சோறு சுடு. அடுத்த உடுப்பட தர போகிற ஆள் சரி டிஷர்ட் முன்னூறு தான் இருக்குது. கடையும் போய் பார்த்துட்டு போவோம். இல்லை இல்லை சாப்பிட்டு உடுப்படக்க போவோம். ஓகே பாய் பாய். போகலாம் சரி. பெப்சி விடலாங்க. அது உண்டு எடுங்க கான். எனக்கு கொஞ்சம் வந்தால் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள்? சோறு. சோறா இது? இது ரைஸ். ரைஸ் என்ன சோறு தானே? ரைஸ் என்ன சோறு தானே? இல்லை ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லுவாங்க? அந்த வரையும் சொல்லுங்க. ஃப்ரைட் ரைஸ். அந்த வறுத்த
வறுத்தரிசி வறுத்த சோறா ஆ மிக்ஸ் ஃப்ரூட் எடுத்துருக்கு மிக்ஸ் ரைஸ் எடுத்துருக்கு ஆ நான் நார்மல் சோறு நல்லா இருக்கா ஆ சாப்பிட்டு உடுப்படுக்க போய்க்க உடுப்படுத்தாட்டின பெரிய ஒரு பிரச்சனையே நடக்குது கேமரா ஒன்றிலேயே இருக்கும் நான் காட்டு வழியில் முகத்தை சாப்பிடாச்சா போமா இப்போ உடுப்போல் சரியில்லை சேசன் வடிவடிவான உடுப்பு இருக்க எடுத்தாங்க சேசன் இந்த எனக்கு இப்போ உடுப்பு வேணும் உண்மையில பாருங்க வேற வச்சு வெறுத்துக்கலாம் சேசன் இதுல நின்று வர மாட்டேன் சேசன் பின்னால் பார்த்து எனக்கு உடுப்பு வேணும் இந்த அந்த அந்த கடையில வடிவான சட்டை பார்த்து நான் எடுத்தாங்க மரியாதையா எடுத்தாங்க இல்லாட்டி நான் சத்தியமா வர மாட்டேன் இதுல எல்லாமே வடிவான உடுப்பு இருக்கு இதுல எல்லா கடையிலயுமே வடிவான உடுப்பு இருக்கு நான் எந்த கடையை நான் பார்க்கறது எங்களை பெரிய ஜோடி போகுது நீங்க சொன்னீங்கன்னா நான் பார்ப்பேன் இதுல வரியான உடுப்பா சேசன் உருப்படுத்தலையா எனக்கு விலங்கு இல்லை காசு இல்லாம பயணம் பண்ணிக்குவாங்க அப்புறம் நான் இதில் ரோட்டில் வாங்கி பண்ணேன் என்னென்ன இல்லை காசு இப்போ சேசத்துமே அடுத்த ராட்டி நான் வீடியோ கட் பண்ணி சத்தியமாக எந்த குரங்கு மாதிரி சேசன் மரியாதையா உடுப்பு ஒரு சோடியை நாங்கள் மட்டும் தான் முடியாது சத்தியமாக இறங்கி இல்லாட்டி நடு ரோட்டில் நிற்பேன் ஆ இல்லை நான் ஏழு கடை மேனேஜன் உடுப்பு தர சொல்லி நான் தரையிலேன்னு சொல்லுவேன் தரையிலேன்னு சொன்னால் எடுத்து தருவாங்க யாரும் போகிறாங்க யாரும் எடுத்துருவாங்க வாங்க ஆ இவர் எடுத்தராம கூட்டிட்டு போறேன் இப்போ பாருங்க சத்தியமா இந்த குணம் உங்களுக்கு தெரியாது மக்களே என்னோட குணத்தை நீங்க பாருங்க நான் வீடியோல காட்டுறேன் சரியா இவர் இன்னைக்கு எடுத்து தராட்டி எப்படி பாருங்க இவர் இன்னைக்கு எனக்கு உட்படுத்தி தந்தே ஆகும் உண்மையா பழம் வாங்குவோம் பழம் வாங்க போறேன் காய்க்கிலோ 500 ஒண்டிருண்டா என்னத்தை வாங்குறது இது 1 கிலோ 400 அது 300 வேற என்ன அப்பிலும் இது தானே இருக்கு ஒரேஞ்ச் எவ்வளவு குறைஞ்சா 100 ரூபா காய்க்கிலோ 500 இது என்ன அப்பில் என்னன்னா இருக்கு இந்தியன் தான் இந்தியானடா இந்தியாவிலேருந்து வரதா இல்லை அளவு பார்த்தீங்களா இந்த ஆப்பிள் இந்தியாவிலேருந்து வர்றான் பேர் இந்தியன் ஆப்பிள் அம்மா அவருக்கு தெரியல அந்த ஐயா இத்தனை பேர் தெரியாண்டது 100 ரூபாய்க்கு இந்த ஆப்பிள் வாங்கினேன் 100 ரூபாய்க்கு ரெண்டா வரும் நிறுத்தா 150 ரூபாய்க்கு வரும் ரெண்டு காட்டா அப்ப 500 ரூபாய்க்கு எத்தனை வரும் 10 கிலோக்கு ஓகே பாத்தீங்கன்னா நாங்க போய் கொண்டிருக்கோம் உடுப்படுத்தி தரையில பாருங்க ஆக்களா இருக்கு சரியான ஆக்களா இருக்கு இல்லாட்டி மானத்தை வாங்கி கொடுப்பேன் அப்ப
ஆப்பிள் வாங்கினாங்க, சின்ன ஆப்பிளா, இது இந்தியன் ஆப்பிளா, சாப்பிட்டு பார்க்காத. ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதில் வாங்கின மாதிரி இது நல்லா இருக்குது. ஒரு நைட்டி என்ன மாதிரி பண்ணி பார்க்குறேன். ஒரு கோடி கொடுத்து தர ஏறுதா பைக்கில் இருந்து புதுச்சட்டா எவ்வளோ செலவு சொல்லுவாங்க, கொத்து செலவெல்லாம். ஆடா இது ரிலாக்ஸ் ஆகல ஹோட்டல் தானே இல்ல வாங்க நாங்க நிப்பாடுங்க. ரவி அவரும் மாறணும். ஓகே, நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே வந்திருக்கோம், சரி ஆட்டோ ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். தெரிஞ்சாக்கல ரிலாக்ஸ் ஆக்கல என்னுடைய நண்பி கடை திறப்புலாகே சொல்லல, இவளெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா. தம்பி அந்த வீடியோ பார்த்து தான் பாப்பா என்னடாங்கிற கடையை போய் நிற்கிறாங்கன்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கடையெல்லாம் வந்திருக்கோம், இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கிறாங்க இந்த ஹோட்டல் வந்து. இப்போ சுவேசன் வந்து பார்க்கணும் பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாட்டேன் வயிற்றுல விட இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், எல்லாம் ஒரு நாணத்துக்கு குடிக்கிறோம். ஓகே ஓகே வேதனை பாருங்க, எங்கத்துல போகுது வைக்க பாருங்க, அந்த வைக்க நான் எங்கட பைக்ல போறேன், நான் வேற எங்க அப்பா பைக் கொண்டு வந்து விட்டு வரேன், அம்மா குளத்துல எடுத்து கொண்டு போறேன். ஆளை காட்டு பாருங்க. ஹலோ காய், நல்லா இருக்கு இந்த பைக் தான் உங்களுக்கு செட் ஆகுது. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வவுனியா எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். வவுனியா வந்தீங்களா நீங்களும்? எல்லாத்துக்கும் பிள்ளைக்கு வந்து காய்ச்சல். இது யார் வாங்கி தந்தது? இது என்னது? ஆப்பிள். யார் வாங்கி தந்த? தாத்தா தந்தவர் சரி. நீங்க வேண்டிட்டு வந்தாலும் தாத்தா சித்தி சித்தி தான் வாங்கி தந்த. இப்ப கிரேப்ஸ் சாப்பிடுங்க. யார் வாங்கி தந்த? அது சரி, வாங்கிட்டு வந்த என்னத்த புள்ள பாக்கிறதா நீங்க கடையில வேண்டது இல்ல கொடுத்த நான் கொடுத்தேன். இப்ப நான் கிரேப்ஸ் வந்து வெட்டி கொடுத்தேன். வீடியோ முடிப்போம் சரியா? நீங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு நாங்க போயிட்டு வந்துட்டோம். பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா சுபேசனை வச்சு வெட்டுன்னு சட்டை ஒன்று வாங்கி தர சொல்லி சுபேசன் சட்டையும் வாங்கி தரேன். சும்மா கோவமா எல்லாம் நிறைய கழிச்சு அந்த மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்.
ஓகே பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு வந்திருப்போம். இந்த இவரோட நாங்க கதைக்கவே கூடாது. சித்தாவோட கோவம் சொல்லுங்க. கோவம் ஏன் தெரியுமா? சித்தி ஒரு சட்டை ஆட்டனா வாங்கி தரேன் சித்தா. அவள ரோட்டான ஒரு சட்டை எடுத்தாங்க சேசன் வாங்கியே தெரியல. இப்படி மனுஷன் தேவையான்னு சொல்லுங்க. ஒரு சட்டை எடுத்து தரா மனுஷன். நான் இப்ப சட்டை எடுத்து தராடி நான் ரோட்டுல இறங்கி பஸ்ல போயிடுவேன். இந்த அதுல இறங்கி பஸ்ல போவாங்க சொல்றேன். கொண்டு வந்த சித்தப்பா கொள்ளுங்க ஒரு சட்டை சித்திக்கு ஒரு சட்டை எடுத்து தரேன். நீங்க என்னத்துக்கு கொள்ளுங்க அடிச்சு விடுங்க அடிங்க. அவன் அடிக்கிறாங்க. சும்மா பேம்பர் சொல்லுங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேம்பர் என்னையா பேம்பர். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அப்படியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடைசி ஒரு 3500 ரூபாய்க்கு இல்ல 2500 ரூபாய்க்கு ஒரு சட்டையை முடிச்சிட்டு வீடியோ முடிச்சுப்போம். சரி போங்க. ஓகே ஒரு 3500 ரூபாய் 2500 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து தந்திருக்கலாம். நான் எவ்வளோ நினைச்சு நான் செய்யணும் மட்டும் நான் நீ வந்து செய்யவே மாட்டேன். சரியா? ஓகே சும்மா அது பண்பலா தான் நான் வந்து செஞ்சேன்னா நான் வந்து டக்குன்னு சொல்றேன். ஓ நான் இதை வரைக்கும் போங்கன்னுட்டு சரி ஒரு சட்டை ஒன்று எடுத்து தரலாம் போனா உங்களுக்கு. எப்படி போய் ஏன் இந்த போய் 500 தான் உங்களுக்கு சட்டை ஒன்று எடுத்துலாம் போயிட்டு. ஓகே இதான் பாருங்க சுபேசண்ட குணத்தை 500 ரூபாய்க்கு எடுத்து 3000 மச்சான் போய் சொல்லுகிறேன். 500 தான் இருந்தது என்னடா உண்மையா போச்சுங்க. ஆப்பிள் வந்து 500 ரூபாய் வந்தாரு. இல்ல காசு இருந்தா எடுத்து வந்துருவேன் இல்ல. உண்மையா இல்ல. ஓகே காசு இல்ல வாங்கி தரையிலையா இதை நாங்க நம்பணுமா? அவர் வந்து பேங்க்லயும் போடலையா ஏடிஎம்லயும் இல்லையா அவர்கிட்ட காசு இல்லையா இதை நாங்க நம்பணுமா? மக்களே இது போய் சரியா? அதோட வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். சும்மா பண்ணா தான் நாங்க சட்டை எடுத்து தர சொல்லி. ஆனா நம்ம எடுத்து தர அது பெரிய ஒரு கோவம் தான். ஓகே வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்ள போறோம். இனி இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 400 ஆப்புகள் அவருக்கு வைப்பேன். அவர் எனக்கு ஒரே ஒரு சட்டை வாங்கி தராதுக்கு இப்ப இனி ஒரு மாசத்துக்கு வச்சு பழி வாங்குறதா வேலையா இருக்கும். ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும். நான் உங்கள் சரி. பாயா நீங்கள் பாயா நீங்க பாய் பாய்.